கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாதத்துக்கு ஒரு முறை கர்த்தருடைய பந்தியை நாம் நினைவு கூறுகிறோம். ஆனால் அந்த நாளில் மாத்திரம்தான் நான் அதிகமான ஜனங்கள் இருப்பதை பார்க்கிறேன். ஆமே, கேட்குதா? நான் பேசுகிறது கேட்குதா? கேட்கலன்னா திருப்பியும் பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமே, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எல்லா சபையிலும் இது போல் இருக்குது. அதனால் இந்த மாதத்துக்கு ஒரு முறை வரத்துனால தானே எல்லாரும் ஃபுல்லாக வரீங்க. இப்போ வாரம் வாரம் இது கொடுத்தா எல்லாம் வருவீங்கன்னு நானும் யோசிக்கிறேன். ஓகேவா? ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்ப்பதில் மிகவும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லா நேரங்களுக்கும் நம்ம ஆண்டவர் தேவனாக இருக்கிறார். ஆமென். எல்லா ஆராதனைகளுக்கும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். வாக்குத்தத்தத்தை உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக தான் சொன்னேன். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். இரட்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு. இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக, ஆமென், நீங்கள் பட்ட வெட்கத்திற்கு பதிலாக, நீங்கள் பட்ட அவமானத்திற்கு பதிலாக, நீங்கள் பட்ட நெருக்கங்களுக்கு, நீங்கள் பட்ட சஞ்சலங்களுக்கு பதிலாக ஆண்டவர் சொல்றாரு, நான் இரட்டத்தனையான பலனை நான் என்ன பண்ணுவேனா அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கெல்லாம் நீங்கள் வெட்கத்தை சந்தித்தீர்களோ, எங்கெல்லாம் அவமானத்தை சந்தித்தீர்களோ, எங்கெல்லாம் தோல்விகளை சந்தித்தீர்களோ, எங்கெல்லாம் குறைவுகளை சந்தித்தீர்களோ, அங்கெல்லாம் ஆண்டவர் இரட்டத்தனையான பலனை அனுப்புவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினார். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுவாரானால் அந்த வாக்கு பண்ணுகிறதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். நாம் அநேக வாக்கு பண்ணுகிறோம், ஊழியத்தில் இதை பண்ணுவோம் என்று வாக்கு பண்ணுகிறோம். அதை வேணால் நிறைவேற்றுவதற்கு யோசிப்போம், நிறைவேற்றுவதற்கு காலம் தாமதம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணார் என்று சொன்னால் அந்த வாக்கை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். அப்போ வெட்கத்திற்கு பதிலாக ஒரு இரட்டத்தனையான பலனை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், அனுப்புவாராம். அப்போ உங்களுக்கு வெட்கம் உண்டாகணும்னா அந்த வெட்கத்திலேயே வாழணுனாலும் அது உங்களிடத்துல தான் இருக்கிறது. இல்லை பலனுக்குள்ள வரணுனாலும் அது யாரு கையில தான் இருக்குதுன்னா உங்க கையில தான் இருக்கிறது. அப்போ எங்கெங்கெல்லாம் வெட்கத்தோடு கூட இருந்தவர்களுக்கு அந்த இடத்துல பலன் வந்தது. அவர்கள் என்ன காரியத்தை செய்ததுனால அவர்கள் அந்த பலனை அனுபவித்தார்கள். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த என்ன மாதம் இது என்ன மாதம்? மே மாதம். அப்போ இதுவரைக்கும் 4 மாதங்களில் நான் வெட்கத்தோடு கூட இருந்திருக்கலாம். ஆனால் மே மாதம் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணபடி ஒரு இரட்டத்தனையான ஒரு பலனுக்குள்ளாக தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் நடத்துவேன் என்று ஆண்டவர், நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், முன்னால சொன்னேன், நீ வெட்கத்தோடு கூட இருக்கணுனாலும் உங்களிடத்துல தான் இருக்கிறது, இல்லை இரட்டிப்பான பலனுக்குள்ளே இருக்கணுனாலும் உங்களுக்குள்ள தான் இருக்கிறது. இப்போது ஒரு 5 காரியம் இல்லது ஒரு 6 காரியம் நேரம் இருக்கிற வரைக்கும் நான் அதிகமான நேரம் எடுக்க மாட்டேன். கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. இப்போ நேரம் இருக்கிற வரைக்கும் ஆண்டுடைய வார்த்தை நாம் பார்க்கலாம். முதலாவது பார்க்கலாமா? வெட்கத்திற்கு பதிலாக ஒரு இரட்டத்தனையான பலனை அவங்க அனுபவிப்பதற்கு அந்த இடத்துல என்ன சம்பவங்கள் நடந்தது என்பதை பார்க்கலாம். முதல்ல ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை நம்ம வேகமாக திருப்பிக் கொள்ளலாம். 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சொல்லியிருந்தபடி நல்லா கவனிங்க. இந்த 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது 1வது வசனத்திலிருந்து நீங்க 10வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சொன்னபடி என்ன பண்ணார்களாம், அவர்களை கடாட்சித்து என்ன பண்ணாரு,
ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா இதற்கு முன்னால் என்ன நடந்தது என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னதான வாக்குக்கு அவங்க காத்துராம என்ன பண்ணாங்க தெரியுமா? தான் வீட்டில் இருந்ததான அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு என்னவா கொடுத்துட்டா? மனைவியாக கொடுத்துட்டா. அப்போ இதனால வந்ததான பிரச்சனைகள் என்ன என்று நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தை முழுமையா வாசித்து பார்க்கும் பொழுது, ஈசாக்கும் இஸ்மவேல் என்ன பண்ண விளையாடி கொண்டிருக்கும் போது இஸ்மவேல் என்ன பண்ணான் தெரியுமா? ஈசாக்க என்ன பண்ணா? பரியாசம் பண்ணான். இஸ்மவேல் என்ன பண்ணா? ஈசாக்க பரியாசம் பண்றதை யாரு பார்த்தது? உடனே சாராள் என்ன பண்ணா? பார்த்து உடனே என்ன பண்ணு? இந்த அடிமை பெண்ணை என்ன பண்ணு? புறம்பே தள்ளு. இவளுக்கு வேணும்னா, இங்க பாருங்க, இவளுக்கு வேணும்னா வேலைக்காரியா வச்சுப்பா, இவளுக்கு வேணும்னா ஆமா சக்காலத்தியா வச்சுப்பா, இவளுக்கு வேணும்னா எதை வேணா இவனுக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டா, எப்படி வேணா இவ மாத்திப்பா. ஆனா இதே இவளுக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டா, இவளை விட்டு அடிமை பெண் அப்ப தெரியலையா உனக்கு? அப்ப தெரியலையா? இப்பதான் தெரியுதா உனக்கு? அடிமை பெண்ணு அப்ப தெரியலையா? வீட்டு வேலைக்காரன் அப்ப தெரியலையா? காசு கொடுத்து வாங்கணும்னு அப்ப தெரியலையா? இப்பதான் தெரியுதா உனக்கு? இந்த அடிமை பெண்ணை என்ன பண்ணு? நீ 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 என்ன பண்ணு? புறம்பே தள்ளுன்னு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன் சாரால் சொல்றத, உன் மனைவி சொல்றத என்ன பண்ணு? கேளு அப்படின்னு சொன்னாரு. உடனே இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஓகே, சொல்றது அப்படியே கேட்பாரு. ஆமென். ஆமா, அது போல ஆமா அப்படியே மனைவி சொல்றத கணவர் என்ன பண்ணாரு? அப்படியே கேட்டாரு. ஆமென். நினைச்சு பாக்குறாங்க, எங்க கணவர் எல்லாம் இல்லையே, ஏமா அது அப்போ. இப்பெல்லாம் அவரு கேட்டாருன்னா வீட்டையே விற்க வேண்டியதா இருக்கும் பழகுது. வீட்டையே விற்க வேண்டியதா இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் அவர் கேட்கணும்னா வீட்டையே என்ன பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ அவர் சொல்றத என்ன பண்ணு கேளுன்னாரு. கேட்டாரு. விடிகாலையில எழுந்து என்ன பண்ணாரு? அப்பமோ துரத்தில தண்ணியை கொண்டு வந்து, எம்மா நீ போயிட்டு வாமா, என்ன பண்ணிட்டாரு? அவர் அனுப்பி விட்டாரு. வனாந்தரத்துல அலைந்து திரியுறா. பாருங்க, ஏற்கனவே வெட்கப்பட்டதான நிலை, அவமானப்பட்டதான நிலை, துரத்தப்பட்டதான நிலை, எவ்வளவு வெட்கம் பாருங்க. யோசித்து பாருங்க. சாதாரணமாவே அடிமையா இருந்துட்டு போயிருக்கலாமே. கரெக்டா பிரதர் சிஸ்டர்? கரெக்டா அடிமையா இருந்துட்டு போயிருக்கலாமே. அவ்வளோ தூக்கி மேலே வச்சு கீழே வச்சு விட்டு துரத்தி எவ்வளவு வெட்கங்க அங்க, எவ்வளவு வெட்கம். வெட்கத்தோடு கூட அந்த வனாந்தரத்துல அலைந்து தெரியுறா. அவ்வளவுதான். கையில வச்சிருந்த அப்பமோ செலவழிச்சு, கையில வைத்திருந்த தண்ணியும் காலாயிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப என்ன தெரியுமா? வாழறதுக்கு வழி இல்லை. அவ்வளோ வெட்கம், அவ்வளோ போராட்டம், அவ்வளோ நிந்த, அவ்வளோ சஞ்சலம். கடைசியா என்ன பண்ணா தெரியுமா? நான் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு அம்பு பாயும் தூரத்துல உட்காந்து இவளும் அழறா. பிள்ளை சாக போறத நினைச்சு யார் அழறது? சாராலும். ஏன்னா இது ஆகார் என்ன பண்றா? அழறா. ஆனா அந்த பிள்ளை என்னை சுமந்து வந்த என் கூட இருந்த அம்மா இல்லைன்னு அந்த பிள்ளை என்ன பண்றா தெரியுமா? அவனும் அழறான், இவளும் அழறா. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? ரொம்ப அழகா சொல்லுது. தேவன் பிள்ளை, நல்ல கவனி, 17ஆம் வசனம் இங்க பாருங்க. 16ஆம் வசனம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்துல போய் உட்கார்ந்து சத்தம். இவன் ஏன் அழறா? இப்ப இவன் ஏன் அழறா? பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு இவன் அழறா. அவன் ஏங்க அழறா? என்னை சுமந்த பெத்த தாய் என் கூட இல்லையே, ஆமா இமட்டமா என்ன கூட வந்த தாய் என்னோட, அவன் அழறா. பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு, நல்லா கவனிங்க, தேவ தூதர் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாத, பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். எங்க அப்பா பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுட்டாருங்க. சத்தமா சொல்லுங்க. ஆகாரின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டதாக சொல்லல. அவ அடிமை பெண். அவன் ஆகாரின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாருன்னு சொல்லல. தேவன் பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அன்பு சகோதரா, பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அன்பு சகோதரி, பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, தகப்பன்மாரு, தாய்மாரு, பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். என்ன உண்டு பண்ணினார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய நீரூற்ற கத்தர் என்ன பண்ணாரு? உண்டு பண்ணினாரு. ரெண்டாவது ஒரு பெரிய பிளஸிங் தெரியுமா? உன் மகனையும் நான் என்னவாக்குவேன் தெரியுமா? ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார்.
வெட்கப்பட்ட இடத்துல, துரத்தப்பட்ட இடத்துல, வாழ்வதற்கு வழி இல்லாத இடத்துல ஒரு இரட்டிப்பான பலனை கர்த்தர் ஒரு ஆகாருக்கு அனுப்புறார். ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு அனுப்புறாரு. இன்னைக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, வெளியே போய் சொல்லிடாத, மறப்பா வச்சுக்கோ. ஒரு அடிமை பெண்ணுக்கு அனுப்புறாரு ஐயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நேசிக்கிறதுனால, உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, அடிமை பெண்ணுக்கே நான் இவ்வளோ காரியத்தை செய்தேன்னா, என் ரத்தத்தை சிந்தி பாடுபட்டு உபத்திரப்பட்டு, ஆமா, உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அடிமைதனத்திலிருந்து உன்னை மீட்டு எடுத்து வந்த அடப்போங்கடா எப்பா. பாதி பேருக்கு புரியாதுயா, இன்னும் பாதி பேருக்கு புரியாதவங்களுக்கு புரிய வச்சுட்டு வந்துடுறேன். என்ன வருத, பாதி பேருக்கு புரியல. நான் கைத்தட்ட சொன்னேனா? இல்லை, அதை கைத்தட்ட சொன்னேனா? நான் இதை அல்லேலூயா சொல்ல சொன்னேனா? நான் எப்படின்னா அல்லேலூயா சொல்லி பார்த்துக்கிறீங்களா? நான் எப்படின்னா நான் தான் சொன்னேனா? நீங்க தான் அல்லேலூயா சொன்னீங்க, நீங்க தான் கை தட்டினீங்க. ஏதோ கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஏதோ பேசுறாரு, இடைப்படுறாரு. ஓகேவா? புரியல. அடிமை பெண்ணுக்கும் அடிமை பெண்ணு மகனுக்கும் ஆசீர்வாதத்தையும் ஒரு சந்ததியும் உருவாக்குறாருன்னா, அடிமைதனத்துல வாழ்ந்திருந்த, அசுத்தம் என்கிற, விக்கிர ஆராதனை என்கிற, உலகம் என்கிற, சத்துரு என்கிற, இருள் என்கிற அடிமைதனத்துல வாழ்ந்த என்ன அவர் சிலுவையை கொண்டு இந்த அடிமைதனத்தெல்லாவற்றையும் உடைத்து மீட்டு, எனக்கு அவளை காட்டிலும் எனக்கு அதிகமாய் அவர் செய்யாமல் இருப்பாரோ? உங்க வாழ்க்கை வனாந்தரத்தை போல இருக்கலாம். எஸ், வாழ்க்கை வனாந்தரத்தை போல இருக்கலாம். உங்க குடும்ப வாழ்க்கை வனாந்தரத்தை போல இருக்கலாம். வாழ்வாதாரங்கள் வனாந்தரத்தை போல இருக்கலாம். வனாந்தரத்தை போல இருந்து வெட்கத்தை நீங்கள் சந்திக்கலாம். அது கணவரால, மனைவியால, பிள்ளைகளால, பெற்றோரால நீங்கள் சந்திக்கலாம். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன்னை ஆசீர்வதிக்கும்படி வனாந்தரத்திலே இறங்கி வந்துட்டேன். ஒரு நீரூற்றை உண்டு பண்ணும்படி வனாந்தரத்திலே இறங்கி வந்துட்டேன். உன்னுடைய சந்ததியை பெருக செய்யும்படி வனாந்தரத்திலே இறங்கிட்டேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தையான பலனை அனுப்புனா, முதல் காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய சத்தம். சத்தமா சொல்லுங்க. அட போங்கடா அப்பா, அன்னைக்கு வந்துடுறேங்க. என்னுடைய சத்தம், என்னுடைய சத்தம். வாயை திறக்கலைன்னா நான் வாயை திறந்துருவேன். இப்போ என்னுடைய சத்தம், என்னுடைய சத்தம், என்னுடைய சத்தம்தான், எங்களுடைய சத்தம்தான் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொண்டு வரும். சத்தம் என்னுடைய, ஏமா கணவரோட பேசுற சத்தத்தை பத்தி பேசல, மனைவியோட பேசுற சத்தத்தை பத்தி பேசல, பிள்ளைகளோடு கூட பேசுற சத்தத்தை பத்தி பேசல, உறவுகளோடு கூட பேசுற சத்தத்தை பத்தி பேசல, தனியா உட்காந்து புலம்புற தெரியுமா, அந்த சத்தத்தை பத்தி பேசலங்க. என்னுடைய சத்தம், நான் கர்த்தரோடு கூட பேசுற சத்தம். 2 பேர்ல அழுதாங்க. நான் சொல்றது புரியுதா? 2 பேர் தானே அழுதாங்க. 2 பேர் தானே அழுதாங்க. அப்போ 2 பேர் சத்தத்தை தானே ஆண்டவர் கேட்டிருக்கணும். பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். உன்னுடைய சத்தம், ஆமென் ஆமென் ஆமென். அன்பு சகோதரா, உன்னுடைய சத்தம் தான், உன்னுடைய சத்தம் தான் இரட்டிப்பான பலனை அனுப்ப போகிறது. அன்பு சகோதரியா, உன்னுடைய சத்தம் தான் உன் குடும்பத்திற்கு இரட்டிப்பான பலனை, உன்னுடைய சத்தம் தான் உன் பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான பலனை, உன்னுடைய சத்தம் தான் உன்னுடைய ஊழியத்துக்கு இரட்டிப்பான பலனை, உன்னுடைய சத்தம் தான் உன் சபைக்கு இரட்டிப்பான பலனை, உன்னுடைய சத்தம் தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான பலனை அனுப்ப போகிறது. சத்தம் என்னது? சத்தம். ஏசாயா தீர்க்கதரிசியை எசேக்கியா வீட்டுக்கு அனுப்புற. என்ன பாருங்க, எசேக்கியா வீட்டுக்கு அனுப்புறாரு. போயிட்டு சொல்றாரு, அப்பா உன் வீட்டின் காரியத்தெல்லாம் என்ன பண்ணு, ஒழுங்குபடுத்திருப்பா. என்னடா இது வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்த போறாரு, நீ வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, சாவு போறேன்ட்டாரு. எப்படி இருக்கும் சொல்லுமா?
உன்னை வந்து இதே தீர்க்க தரிசனத்தை உனக்கு வீட்டுக்கு வந்து சொல்லிட்டா, வீட்டுக்கார அன்பு சகோதரா, இப்ப சாவு போறது இல்லை, நீ 100 வருஷம் வாழ்ந்து சாவு, சும்மா ஜஸ்ட் சொன்னேன், அதுக்குள்ள என்னடா இந்த மனுஷன் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சா சாவுன்றானே அப்படின்னு ஏதாவது மாத்திக்கிட்டு போற. ஓகே, திடீர்னு வீட்டுக்கு தோன்று, வீட்டின் காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துப்பா, நீ சாவு போறன்னு அவள் தான் அந்த வார்த்தைக்கிட்ட நீ செத்துட்டு இருப்ப. நான் சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா இல்லையா? அந்த வார்த்தை கேட்டோன்னு உனக்கு நீ பட்டுனே செத்துட்டு இருப்ப. நீ இவன் என்ன பண்ணான் தெரியுமா? செவரு பக்கம் போய் முகங்கொப்புற விழுந்து சத்தமிட்டு கண்ணீரோடு கூட அழறாயா. பா, அந்த வசனம் ரொம்ப அழகா. நான் போல அதுக்குள்ள போல. என்ன பாருங்க, ஏசாயா 38ஆம் அதிகாரம் நான் வாசிக்க வேண்டாம், 1-4 வசனம். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? சொல்லிட்டு போறான், அவன் வீட்டின் காரியத்தை ஒழுங்கப்படுத்துன்னு சொல்லிட்டு போறான். போய் நகரவன் திரும்பி வரான்யா. என்னையா நடக்குதுயா? இது எனக்கு ஒண்ணுமே புரியல. இவர் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்து செத்துருவான் வாரா, அழுது மனசு மாறிட்டு வாரான். என்னையா இதுன்னா குழந்தைங்களா நடக்குது? நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்து சாவன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இவர் பாட்டுக்குன்னு தீர்க்கதரிசி. போனவனு அந்த எசேக்கியா போட்டு முகம் பக்கம் விழுந்து கண்ணீரோடு சத்தமிட்டு அடிச்சிட்டு அழறான். போனவன் திரும்பி வந்து சொல்றான், எப்பா ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை ஆண்டவர் கேட்டாருப்பா, உன் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாருப்பா, உன் நாட்களோடு கூட ஒரு 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டுறாருப்பான்னாரு. சத்தம் காலையில் அதிகாலையில போடுகிற சத்தம், இரவுல போடுகிற சத்தம், நேரத்தோடு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போடுகிற சத்தம். எனக்கு சத்தம் வருதோ அன்னைக்குதான் என் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் அனுப்புவார். ஒண்ணு. ரெண்டாவது எடுத்துக்கலாமா? சத்தம். ஃபர்ஸ்ட் சொன்னேன், என்னுடைய சத்தம், என்னுடைய சத்தம் தான் இரட்டிப்பான பலனை என்ன பண்ணும்? பலனை அனுப்பும். சத்தம் வரலன்னா 2024 ஆனாலும் 25 ஆனாலும் 26 ஆனாலும் 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 50. இன்னும் 25 வருஷம் ஆனாலும் நீ வெட்கத்தோடு கூட தான் என்ன பண்ணுவ இருப்ப. ரெண்டாவது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5 6 7 8. ரெண்டாவது சீக்கிரமா எடுத்துக்குங்க. ரெண்டாவது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5 6 7 8. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பான், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் व्यसனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக என்ன பண்ணுவாள்? செய்வாள். அவள் இவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகமான் அல்லவா என்றார். ரெண்டாவது வெட்கம். நல்லா கவனிங்க, வெட்கம். பாருங்க, இப்போ பெனினால் உள்ள வந்திருக்கிறா அப்படின்னா யாருடைய அனுமதியோடு தான் உள்ள வந்திருப்பா? சத்தமா சொல்லுங்க. அட, அண்ணாளுடைய அனுமதி இல்லாம பெனினால் உள்ள வந்துகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, இங்க பாருங்க, அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பான். அப்போ பெனினால காட்டில அன்னாளை என்ன பண்றா? அவர் ரொம்ப அதிகமா சிநேகிக்கிறார். அப்போ அன்னாள் தான் சொல்லியிருக்கணும், எனக்கு இதுக்கப்புறம் குழந்தை பிறக்காது, இந்த வீட்டில் ஒரு மகிழ்ச்சி இருக்காது, இந்த வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்காது, நீ இன்னொரு என்ன பண்ணு, ஓகே யாரை திருமணம் பண்ணுன்னு சொன்னாலும் இப்போ அவளால் அவளுக்கு என்ன வந்தது தெரியுமா? துக்கங்களும் व्यसனங்களும் அவமானங்களும் சஞ்சலங்களும் இப்ப வீட்டுக்குள்ளவே வந்துடுச்சு. இரட்டிப்பான பங்குடையவள், அதிகமாய் சிநேகிக்கிறவன், ஓகே என்ன வந்துச்சு? அதிகமான வெட்கம் உண்டானது. வெட்கம் உண்டானது. எவ்வளவு வெட்கம்? வெட்கம் உண்டானது. இன்னைக்கு உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில வெட்கத்தோடு கூட, பிள்ளைகள் நிமித்தம் வெட்கத்தோடு கூட, வாழ்வாதாரத்தில் வெட்கத்தோடு கூட,
எல்லா காரியத்தையும் நீங்க வெட்கத்தோடு கூட இருக்கிற. ஆனா ஒண்ணு தெரியுமா, யாரோ ஒருவரை நம்ம வெட்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்றது புரியுதா? யாரோ ஒருவர். அப்ப அண்ணாளுடைய வாழ்க்கையில வெளிநாள் அண்ணாலை வெட்கப்படுத்தினது போல, அவமானப்படுத்தினது போல, நெருக்கப்படுத்தினது போல, சஞ்சலப்படுத்தினது போல, அழ வைத்தது போல, சோர்வுக்குள்ளாய் ஆக்குவது போல, வருஷந்தோறும் அவள் அந்த பிரகாரமாய் செய்கிறது போல, நம்முடைய வாழ்க்கையில் யாரோ ஒருவர் நம்மளை வெட்கப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கரெக்டா சொல்லுது புரியுதா? ஆமே. யாரோ ஒருவர், நான் சொல்றது புரியுது? யாரோ ஒருவர், அது என் குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கலாம், அது என் உறவை சார்ந்தவராக இருக்கலாம், அது வேலைசனத்தில் சார்ந்தவராக இருக்கலாம், ஒருவேளை சத்துருடைய காரியங்களாக இருக்கலாம், எனக்கு அறிமுகம் இல்லாதவராக இருக்கலாம். ஆனா யாரோ ஒருவர் என்னை வெட்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். கரெக்டா? சத்தமா சொல்லுங்க. யாரோ ஒருவர். சத்தம் வரலையே. யாரோ ஒருவர். சத்தமா இல்லையா? ஆமா ஆமா பிரதர் அப்படின்னா மாத்திர கை பழலாம். ஆமா ஆமாண்ணா ஆமா, நல்லதான் கையை தூக்குங்களாம் பிரதர். ஆமா, யாரோ ஒருவர். அட போங்கடா எப்பா. யாரோ ஒருவர் என்னை வெட்கப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். யாரோ ஒருவர் என்னை சஞ்சலப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். யாரோ ஒருவர் என்னை நெருக்கப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். யாரோ ஒருவர் என்னை அழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒருவர் என்னை சாப்பிடாத நிலைக்குள்ள தள்ளப்படுகிறார்கள். யாரோ ஒருவர் என்னை டார்கெட் பண்றார்கள். யாரோ ஒருவர். ஆனா இப்ப அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 20வது வசனம், 21வது வசனம். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளிடுவாராக என்றார். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். ஓகேவா? அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரும் 2 குமாரத்திகளும் பெற்றால். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். கர்த்தருடைய சந்நிதியில் என்ன பண்ணா? வளர்ந்தான். இப்போ அப்படியே நீங்க வாசிச்சீங்களா? 20வது வசனம் வாசிங்க. ஓகேவா? இப்போ 2:20க்கும் 1:20 பாருங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை என்ன பண்ணா? இப்போ 1:20 ஒரு குமாரனை பெற்றாள். நல்லா சொல்லுது புரியுதா? இங்க பாருங்க, 1:20 ஒரு குமாரனை பெற்றார். 2:20 5 பிள்ளைகளை பெற்றார். அப்போ வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் என்ன பண்றாரு? அனுப்புறார். இப்ப விட்டுருங்க பிரதர். இப்ப என் வாழ்க்கையில சொல்லுங்க, உனக்கு வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை அனுப்புனா 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில். 12வது வசனம், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது. 2வது, உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரலனா 2வது என்னன்னா, தேவ சமூகத்தோடு கூட நீங்கள் இருக்கிற ஐக்கியம். வரல பத்தியா? நீங்கள் தேவ சமூகத்தோடு கூட இருக்கிற. அட பஸ்ஸு சொன்னேன், உன்னுடைய என்னுடைய சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய எங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு, ஏதோ ஒன்று பேசிட்டு, ஏதோ ஒன்று காணிக்கு கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு போகிறதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணல? வரல. அப்படியேப்பட்ட ஊழியத்தை நான் என்ன பண்ணலை? செய்யலை. புரியுதா? ஆமாம், உங்களுக்கு புரியணும். கர்த்தர் பேசுகிறாரு, அதை நீங்கள் கை கொண்டு உங்கள் வாழ்க்கை மாறணும் என்பதுக்காக தான் கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. 2வது என்ன சொல்றாருன்னா, தேவ சமூகத்தோடு கூட இருக்கிற ஐக்கியம்தான் உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை அனுப்பும். அப்ப கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் காலை ஆராதனை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் மாலை ஆராதனை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வாக்குதத்த ஆராதனை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக யூத் பிரேயர், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக இரவு ஜெபம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வேத பாட கூட்டங்கள். கர்த்தருடைய ஆலயத்தினுடைய ஐக்கியம் தான் உன்னை இரட்டிப்பான பலனுக்குள்ளாக உன்னை நடத்தும். ஐக்கியம் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். ஐக்கியம், தேவ சமூகத்தோடு கூட இருக்கிறதான ஐக்கியம். என்ன சொல்றது? ஐக்கியம் தாங்க. இந்த ஐக்கியம் இல்லைனா நீ பலப்பட முடியாது. இந்த ஐக்கியம் இல்லைனா நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இந்த ஐக்கியம் இல்லைனா
நீ உயர்த்தப்பட முடியாது. இந்த ஐக்கியம் இல்லைன்னா நீ மேன்மை அடைய முடியாது. நீ தேவ சமூகத்துக்கு வந்தா அவருக்கு எந்த விதமான லாபமோ நஷ்டமோ இல்லை. நீ தேவ சமூகத்துக்கு வந்தா போதகருக்கு எந்த லாபமோ நஷ்டமோ இல்லை. நீ தேவ சமூகத்துக்கு வந்தாலும் வரலனாலும் ஆண்டவருக்கும் சபைக்கும் லாபமோ நஷ்டம் இல்லை. நமக்கு தான் லாபம், நமக்கு தான் நஷ்டம். இரண்டாவது, இரட்டிப்பான பலன் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்நாள் தேவ சமூகத்தோடு இருந்த, சத்தமா சொல்லுங்க, ஐக்கியம். கரெக்டா பாருங்க. ஒரு விஷயம் என்னன்னா, பலி செலுத்துக்காகவும் வந்தா, பையனை கொடுப்பதற்காகவும் வந்தா, மறுபடியும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அங்கதான் என்ன பண்றா? வந்து 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 நிக்கிறா. குடும்பத்துக்காக வந்து நிக்கணுங்க, பிள்ளைகளுக்காக வந்து நிக்கணுங்க, வாழ்வாதாரத்துக்காக வந்து நிக்கணுங்க, பலத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக, விடுதலைக்காக, உயர்வுக்காக, அற்புதத்துக்காக, நன்மைக்காக வந்து வந்து ஐக்கியம் பண்ணுங்க. நம்ம போ வராதப்போ வராத. ஏன் வர? வீட்டில் தூங்கி நீர் வச்சுட்டு போட்டுன்னு ஏதாவது ஏசி வச்சு நல்லா தூங்க. அம்மா 24 வைய இல்லை 16 18 வைய வச்சு தூங்கு, வச்சுட்டு போட்டு தூங்கு. ஏன் வர? எதுக்கு வர? நல்லா தூங்கு. ஏன்? நாங்கள் கத்தி சீக்கிரமாக போனோம் பரலோகத்துக்கு. நாங்கள் வா 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 வான்னு கத்தி ஆமாம், நாங்கள் முடியெல்லாம் கொட்டி மூஞ்செல்லாம் சுருங்கி போய் டப்புன்னு ஆச்சு டப்புன்னு போன. நீ பொறுமையா வா, ஒன்றும் வா, பின்னாலே வா. வராதா? தூங்க. தேவ சமூகத்தினுடைய ஐக்கியம் தான் நன்மையான ஐக்கியத்தின் வாழ்க்கையில கொண்டு வருகிறது, ஆசீர்வாதமான ஐக்கியத்தை வாழ்க்கையில கொண்டு வருகிறது, பலனை வாழ்க்கையில நன்மை ஐக்கியத்தை கொண்டு வருகிறது, உயர்வு ஐக்கியத்தை கொண்டு வருகிறது. இரட்டிப்பான வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் எப்போ அனுப்புவனா? தேவ சமூகத்தோடு இருக்கிற ஐக்கியம். ஓகே, மூன்றாவது எடுத்துக்கலாமா? மூன்றாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சீக்கிரம் வாசிங்க. அவர்களில் சிலர் இவன் பிசாசு. லூக்கா 11 சாரி, லூக்கா 15. ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துட்டீங்களா? லூக்கா ஒரு நிமிஷம் இருங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி. இப்ப அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. 2 பேரும் நல்லா தான் இருந்தானுங்க. 2 பேரும் எப்படி இருந்தானுங்க? இங்க பாருங்க, இளைய குமாரனும் நல்லா தான் இருந்தா, மூத்த குமாரனும் நல்லா தான் இருந்தான். நல்லா தான் இருந்தானுங்களா? சத்தமா சொல்லு. நல்லா தான் இருந்தா. கை தூக்கும். நல்லா தான் இருந்தானுங்க. 2 பேரும் நல்லா தான் இருந்தானுங்க. நல்லா தான் இருந்தானுங்க. சத்தமா சொல்லு. நல்லா தான் இருந்தானுங்க. நல்லா தான் வாய்த்து நல்லா தான் இருந்தானுங்க. நீ நல்லா தான் இருந்த. நீ நல்லா தான் இருந்த. நீ நல்லா இருந்தல, நல்லாவே இருக்கணும். நல்லா இருந்தல, நல்லா இருந்தல, புரியுதாக்கா? நல்லா இருந்தா இருந்த, நல்லாவே தான் இருக்கணும். நல்லா இருந்த நீ நல்லா இல்லாம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. நல்லா தான் இருந்தான். அவன மூத்த மகன் நல்லா தான் இருந்தான், இளைய மகன் நல்லா தான் இருந்தான். இந்த இளைய மகனுக்கு தான் கிறுக்கு பூச்சிதுனே தெரியல. கிறுக்கு பூச்சிடும், அடிக்கடிக்கு நம்ம கிறுக்கு பூச்சிடும். உற்சாகம் வந்தா ஓடி வருவோம், ஏதாவது சோதனை வந்தா, பாடு வந்தா, நிந்த வந்தா, இப்படி அப்படி வந்தா உடனே ஓடிடுவோம். என்னதான் கிறுக்கு பூச்சிதுன்னு தெரியல. நேரம் அப்பா கையில போயிட்டு, அப்பா எனக்கு சேர வேண்டிய எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கிட்டு போனா. டேய் போனிய மரம் மண்டை, போனிய அப்பாவுக்கு முன்னால் என்ன பண்ணிருக்கணும்? வாழ்ந்தல காட்டியிருக்கணும். அண்ணனுக்கு முன்னால வாழ்ந்தல காட்டியிருக்கணும். வேலைக்காரிக்கு முன்னால வாழ்ந்தல காட்டியிருக்கணும். வீட்டு எதிர்வே ஒரு வீட்டை கட்டிலாம் இருக்கணும். வீட்டு எதிர்வே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு. புரியுதா இல்லையா? அடப்போங்கடா எப்பா, இந்த பக்கம் புரியவே மாட்டேன். இந்த பக்கமாவது எனக்குன்னா ஒரு வித்தியாசம்னா, நான் போற சபையில எல்லாம் பெண்களுக்கு புரியும், ஆண்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சபையில பாக்குற ஆண்களுக்கு புரியுது, பெண்களுக்கு புரியல. வந்ததுல இருந்து உற்சாகமாகறாங்க. 32 பல்லு எனக்கு தெரியுது. இந்த பக்கம் அப்படியா? அப்புறம் 32 பல்லும் தெரணும். இங்க உடனே பல்லு வளர்க்க நினைச்சிடாத, வந்து உனக்கு ட்ரெஸ் போட நினைச்சிடாது. டேய், பக்கத்துல ஒரு வீட்டை கட்டி வாழ வேண்டியதானடா, பக்கத்துல ஒரு பிசினஸ் பட்டி வாழ வேண்டியதானடா. அந்த வேலைக்காரனுக்கு மேல, மூத்த மகனுக்கு மேல, அப்பாவுக்கு மேல, வீட்டுல இருக்கிற மேல. அவ்வளவுதான். போனாரு, மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாரு. சாரு அதே மச்சான் மாமா எவ்வளோடா வேணா, எங்கடா போனா வேணா போடா, மொத்தத்தையும் காலி பண்ணி பிளாட்ஃபார்ம் வந்துட்டார். எங்க வந்துட்டாரு?
அவ்வளவுதான். வெட்கம். ஆமென். வெட்கம் வெட்கம் வெட்கம், அவமானம், நெருக்கங்கள். பிளாட்ஃபார்ம் வந்துட்டாரு, வாழ்வதற்கே வழி இல்லை. தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டானது, குறைவுபட தொடங்கினாரு. சாரி, இப்ப வேலைக்கு போற அளவுக்கு வந்துட்டாரு. வேலைக்காரருக்கு காசு கொடுக்குற பொசிஷன் இருந்தவரு இப்ப சாரு வேலைக்கு போற அளவுக்கு வந்துட்டாரு. வேலைக்காரன் டேபிள்ல எடுத்து வைக்கிறவரு சாப்பாடு எவனா எனக்கு கொடுப்பானா அந்த நிலைக்கு வந்துட்டாரு. கடைசியா அங்க சுத்தி பார்த்தாரு, பயங்கரமா பசி இருக்குது. இப்போ ரோட்ல உட்காந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. வேலைக்காவது போலான்னு, பரவாயில்ல வேலைக்கு போன அந்த வேலை கூட சரியா செலக்ஷன் பண்ணல. பன்றி வைக்கிற வேலைக்கு போனாரு, தவிட்ட தின்னு ஆசைப்பட்டாரு, அதை கூட ஒருத்தம் கொடுக்கலையாம். இப்பதான் மரம் மண்டிக்கு புத்தி தெளியுது. நம்ம லைஃப்ல எப்படி தெரியுமா, கஷ்டம் வரும்போது தான் ஐயோ ஆண்டரை விட்டுட்டோமே, பாடு வரும்போது ஆண்டரை விட்டுட்டோமே, வியாதி வரும்போது தான் ஆண்டரை விட்டுட்டோமே, வரும் குறைவு வரும்போது தான் ஆண்டரை விட்டுட்டோமே, சண்டை வரும்போது ஆண்டரை விட்டுட்டோமே. ஏமா இதெல்லாம் வராத போது விடாதம்மா ஆண்டவரை. புரியுதா? ஆமீன் சொன்னவங்களுக்கு புரிந்து விட்டது, சிலருக்கு புரியவில்லை. மறுபடியும் நான் புரிய வைக்க விரும்புகிறேன். விட்ட பிறகுதான் என்ன, எல்லாம் விட்ட பிறகுதான் தெரியும். அவ்வளோ வெட்கம், அவ்வளோ அவமானம், அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பிரச்சனை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அண்ணனுக்கு புத்தி தெரியுது. அண்ணனுக்கு அந்த புத்தி தெளிஞ்சது இல்லை, அந்த புத்தி தெளிஞ்சது கூட 100% தெரியல. என்ன சொல்ற, இங்க பாருங்க, 100% கூட என்ன தெளிஞ்சது புத்தி அவருக்கு. ஆடா இப்ப நான்